ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு திறம்பட அரசு அதிகாரியாக நீங்க எல்லாருமே வரணும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணும்போதே தெரியுது, சார் நான் இது பண்றேன், இன்னைக்கு இந்த இது முடிச்சிட்டேன் சார், அந்த இது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டினோட் பண்ணி நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப 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 ஐம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பரா படிக்கிறீங்கப்பா. அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு 54வது பிடிஎஃப் குள்ள போயிடலாம். 54 பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஒன் பை ஒன் பார்த்துடலாம், ரைட்? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்கும். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ். ஸோ அப்போ அரசாங்கமும் அதனுடைய வரிகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வரிகள் எல்லாம் எதுக்காக வாங்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஒரு ஒர்க் பண்ணி நிறைய பேருக்கு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது. ஏன் டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட் கொண்டு வர்ற சில நல்ல திட்டங்களுக்கு. ஸோ இப்போ இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஒவ்வொரு டாக்ஸும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ்னு இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ்னு இருக்கும், லோக்கல் கவர்மெண்ட் டாக்ஸ்னு இருக்கும். அப்ப கவர்மெண்ட் அந்தந்த தேவைகளுக்கு, மக்கள் சேவைகளுக்காக பணத்தை எவ்வாறு பெறுகிறார்கள் என்றால் மக்களிடமிருந்தே பெறுகிறார்கள். அதாவது பிராங்கா சொல்லணும்னா இருக்கிறவன்கிட்ட இருந்து இல்லாதவனுக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அது எப்படி கொடுப்பாங்கன்னா காசா கொடுக்கறது இல்ல, சர்வீஸா கொடுக்கறது, சேவையாக கொடுக்கறது. கவர்மெண்ட் செய்யக்கூடிய சேவைகள். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் ஆகும்ல, அதை பேஸ் பண்ணி தான் மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், அதன் பிறகு அப்கிரேட் ஆன சத்துணவு திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே டாக்ஸ்ல இருந்து தான் பெறப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இது எல்லாம் நான் ஃப்ரீ பஸ் பத்தி பேசல, மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி அதை பத்தி எல்லாம் பேசல, ஃப்ரீ பஸ் பத்தி பேசல. ஸோ இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, மற்ற நார்மல் பஸ் சர்வீஸா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின் விடுறாங்க, மெட்ரோ விடுறாங்க. இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னு கேட்டா நம்ம கொடுக்குற டாக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதமானது இருக்கு, டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு இருக்கு. ஸோ நம்ம ஒரு சேவை பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய கட்டணங்கள் நான் டாக்ஸ் ரெவென்யூ கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அதே சமயத்துல நம்ம ஏர்ன் பண்றதுக்காக இன்கம் டாக்ஸ் கட்டுவோம். அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்குவதற்காக சேல்ஸ் டாக்ஸ் கட்டுவோம். ஓகே, ஒரு பொழுதுபோக்குக்காக என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கட்டுவோம். ஸோ இப்ப டாக்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நேரடியாக நம்ம கட்டக்கூடிய வரி, இன்னொன்னு மறைமுக வரி. மறைமுக வரி எல்லாத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு கிளாஸ் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரைமரி ரோல், இங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரைமரி ரோல்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. பிரைமரி ரோல் அப்படின்னா வளர்ச்சி கொள்கைகளின் அரசாங்கத்தின் முதன்மை பங்கு என்ன அப்படின்னு சொல்லி, பிரைமரி ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்பிங் பாலிசிஸ். நிறைய இந்த கொள்கைகள் அந்த மாதிரிலாம் வகுப்பாங்கல்ல. ஸோ அப்ப வளர்ச்சி கொள்கைகள், வளர்ச்சிக்காக கொண்டு வரக்கூடிய சில விஷயத்துக்கு முதன்மையான பங்கு, கவர்மெண்டோடைய முதன்மையான பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பி, சாரி, ஆப்ஷன் 1, 2, 3 இருக்கு, அது கீழே கோடு இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மெயின்டெனிங் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இப்ப பாதுகாப்பு படைகளுக்காக பராமரிக்கிறது. ஓகே, இது வருமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இது வரும், முதல்ல கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபாரின் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ், அதையும் கொஞ்சம் வர்த்தகத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க. கண்டக்டிங் பீரியாடிக் எலெக்ஷன் டெஃபினட்டா இருக்கும். ஆனா பிரைவேட் கார்பரேட் சேலரிஸ் எல்லாம் இங்க வரவே வராது. ஸோ அப்ப இந்த 3 தான் வருமே தவிர்த்து 4வது வராது. அடுத்தது பாருங்க, மத்திய அரசு இதற்கு பொறுப்பாகும். கீழே இருக்கிற 4ல எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. மாநில அரச பாத்தீங்கன்னா காவல் படை அதை நிர்வகிக்கிறதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு. ஓகேங்களா? சோ அதனாலதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. ஆர்டிகிள் 356. புரியுதா? சோ அப்ப தேசிய பாதுகாப்பு மத்திய அரசு கிட்ட இருக்கு. அதே நேரத்துல ஆர்பிஐ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது மத்திய அரசு கிட்ட இருக்கு. மற்றும் மக்கள் சேவைகள், அன்றாட விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா மாநில அரசு கிட்ட இருக்கு. ஸோ அப்ப 2, 4 பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ 1, 3 பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்.
ஏன்னா எக்ஸ்பிளனேஷன்ல அதான் கொடுத்துருக்கு. அடுத்தது பாருங்க, வருமான மறுபகிர்வு பற்றி எந்த அறிக்கை உண்மைன்னு கேட்டிருக்காங்கப்பா. இதுல வந்து மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ட்ரூ. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் டாக்ஸ் ஹை இன்கம் குரூப். ஓகேங்களா, அதாவது வருமானம் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வரி விதிப்பதை தவிர்க்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. யார் அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக டாக்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பணக்காரங்க கிட்ட நான் முன்னாடி சொல்லிட்டேன், டாக்ஸ்னா என்ன, இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்குறது. நேரடியா காசா கொடுக்க மாட்டாங்க, சேவையாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோ எப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நிறைய டாக்ஸ் போட்டு வாங்கி அந்த ஊருக்கு ரோடு போடுவாரு. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரரு பண்ணையரு ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாருப்பா, அவர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. ஓகேங்களா, இது டாக்ஸ் கிடையாது, லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது, லேண்ட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. நில உச்ச வரம்பு மற்றும் நில மறுவரை சட்டம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணாங்களா, அதே மாதிரிதான் இந்த டாக்ஸ். சரி, இப்ப வருமானத்தில் இந்த இதுல மட்டும் வராது, ஆப்ஷன் 3 மட்டும் வரவே வராது. ஓகேங்களா, ஸோ அப்ப இது மட்டும் தவிர்த்து மற்றது எல்லாமே இருக்கும். ரைட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வித் தயர் கரெக்ட் டியர். அதாவது ஒவ்வொரு அடுக்கோட வச்சிருக்கிறாங்க. இதுல பாதுகாப்பு மத்திய அரசு கிட்ட தான் வருது, போலீஸ் மாநில அரசு கிட்ட தான் வருது, வேஸ்ட் டிஸ்போசல் அதாவது கழிவுகளை அகற்றுதல் லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் மாநகராட்சி இவங்க கையில வருது. ஃபாரின் பாலிசி மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப அது மட்டும் தப்பு, மத்ததெல்லாம் ரைட். 1 2 3 ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஐந்தாவது கேள்வி, அரசாங்கத்தால் பொருளாதார ஒழுங்குமுறைக்கு எந்த கருவி இதற்கீழ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பிரைவேட் கார்பரேட் ஹெச்ஆர் பாலிசி மட்டும் வராது, மத்தது எல்லாமே இருக்கும். மூணாவது மட்டும் ஆப்ஷன் சி மட்டும் இல்லை. ரைட். ஆறாவது கேள்வி, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது பொது பொருட்கள் பற்றி தவறானதை அடையாளம் காணணும். தேசிய நெடுஞ்சாலைகள் கிராமங்களால் பராமரிக்கப்படும் கொடுத்துருக்காங்கல்ல, நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் பார்ப்பாங்க. அதனால சி மட்டும் வராது, மற்றது எல்லாமே இருக்கும். ஏழாவது கொஸ்டின் பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து சப்சிடிஸ் ஃபுட் த்ரோ பிடிஎஸ்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, அதாவது கேள்வி வந்து பாலிசி டெமான்ஸ்ட்ரேட் இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் விச் பாலிசின்னு கேட்க, வருமான மறுபகிர்வை நிரூபிக்கும் கொள்கை என்ன. ஸோ எப்படின்னு கேட்டா, பொது விநியோகம் மூலம் மானிய விலை உணவுகள், இதுதான் வந்து வருமானத்தை மறுபகிர்வு பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு இலவச சுகாதார பராமரிப்பு, ஆமா கொடுக்கத்தான் செய்யறாங்கல்ல, ஃப்ரீ ஹெல்த் கேர் எல்லாம் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்காகவும் தான், ஏழைகளுக்குன்னு இல்லை, எல்லாருக்காகவும் தான். ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியது. ஸோ அதில் சம் இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ், அதெல்லாம் வந்து சிலருக்கு வந்து கொடுக்கப்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி தான். ஓகேங்களா, லோ இன்கம் குரூப்க்கு ஃப்ரீ ஹெல்த் கேர் வந்து கொடுக்கும். இல்லம் தேடி மருத்துவம் எல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க யோசிச்சு. ரைட். அண்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் மல்டிநேஷனல் கம்பெனி எப்படி இருக்கும், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கெல்லாம் இருக்கா, இல்ல. ஏன்னா அவங்களெல்லாம் ஊக்குவிச்சு என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு தான் நிறைய வந்துட்டு இருக்குல்ல. சோ அதனால இது வராது. மூணாவது மட்டும் இல்ல, நாலாவது பாருங்க, எம்எஸ்பி. நேத்து கிளாஸ்ல பார்த்தோமா, குறைந்தபட்ச ஆதரவு விலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, சோ அப்ப இந்த மூணுமே வந்துடும், ஆப்ஷன் 3 மட்டும் வராது. சோ அதனால ஆன்சர் ஏ. ரைட். அடுத்தது பாருங்க, ஆர்பிஐ உடைய ஒழுங்குமுறை எதெல்லாம் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும், ஆப்ஷன் 1-4ல இருக்கு, சாரி 1B இருக்கு. நான்காவது. அதே மாதிரி லோக்கல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்களா, ஆர்பிஐக்கு டாக்ஸுக்கு என்னப்பா சம்பந்தம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்ப்பாங்க, இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க, இந்த மூணு வரும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ. எக்ஸ்பிளனேஷனும் நீங்க பார்த்துட்டே வாங்க, பாஸ் பட்டன் அமைக்கி பாருங்க. மாநில அரசின் பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. மாநில அரசு என்ன பண்ணும், போலீஸ வச்சு காவல் படையை வச்சு பராமரிக்கும், லாண்ட் ஆர்டர் பார்த்துக்கும். ஓகேங்களா, ஸோ மெயின்டைனிங் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ். இங்க வந்து 4 ஆப்ஷன்ல அது வருது. எனக்கு வேற சமீபத்திய அரசியல் ஒரு விஷயம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு.
மாநில அரசு போலீஸை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மன்னிக்கணும். இது வந்து அரசு தேர்வுக்கான நடத்தக்கூடிய சேனல். ஸோ அதனால நான் இதெல்லாம் பேச முடியாது. ஸோ மற்ற அரசியல் அரட்டை சேனல் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஸோ அப்போ பி வரும். ஏன்னா போலீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்றாங்கல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எஸ்பிஐ. ஓகேங்களா சார்? உண்மையிலே எஸ்பிஐ பொதுத்துறை நிறுவனமா? பிரைவேட் மாதிரி இருக்கு அது. சரி, எல்ஐசி. ஓகேங்களா, எல்ஐசி பொதுத்துறை நிறுவனம். ஓகே, ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்களோட இது என்ன அப்படின்னு கேட்டா, மலிவு விலையில சேவையை வழங்குவாங்க. மற்ற தனியார் மாதிரி இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவர்மெண்ட் என்ன, கவர்மெண்டோட இது என்ன நோக்கம்? பீப்புள் வெல்ஃபேர் தான் நோக்கம். ஸோ அதனால பிஎஸ்யூனாலே வந்து எசென்சியலா இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே லோ காஸ்ட்ல கொடுக்கும். ஓகே, நான் எஸ்பிஐ ஏன் இல்லைன்னு சொல்ல வரேன்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய, வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய ஒரு வங்கியில எஸ்பிஐ ஒண்ணு. பட் ஆனா வந்து கிட்டத்தட்ட தனியார் மாதிரி செயல்படும். ஸோ அதனால எல்ஐசி ஓகே சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரயில்வே எடுத்துக்கோங்க. சரிங்களா, கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, கவர்மெண்ட் பஸ் பொதுத்துறைன்னு சொல்ல மாட்டேன், பட் ரயில்வே பொதுத்துறை. ஓகேங்களா, கவர்மெண்ட் பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா, நான் சொல்றது பொதுத்துறைன்னு வந்துச்சுனாலே சென்ட்ரல் லெவல்ல இருக்கும். அதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சம் பிஎஸ்யூ வந்து இருக்கு. ஓகே, அந்த சப்ஜெக்ட் உள்ள போனா அப்படியே லென்த் இழுத்துரும். நம்ம அடுத்த கொஸ்டின். சரி, எந்த செயல்பாடு மத்திய மாநிலத்துடைய பொறுப்பாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டம் இயற்றுதல். இங்க சட்டம்னு கொடுத்துருக்காங்கல்ல, சட்டம் இயற்றுதல் அப்படின்னு மாத்திக்கோங்க. லா எனாக்ட்மெண்ட், சட்டம் இயற்றுதல் வரும். அடுத்தது 12வது கேள்வி, அரசாங்க மேம்பாட்டு கொள்கையின் குறிக்கோள் இதுல எது வராது, எது அல்ல? குறிக்கோள்களில் எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. குறிக்கோள் டேஸ் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது டேஸ் இருக்கிற இடத்துல எதுன்னு போட்டு. சரி, அடுத்தது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. கார்ப்பரேட் மோனோபோலி ப்ரொமோஷன்ஸ், இது மட்டும் வரவே வராது. வறுமை ஒழிப்பு கண்டிப்பா அரசாங்க மேம்பாட்டு கொள்கையில ஒரு அங்கம் தான். வருமான வரி, வருமான சமத்துவமின்மை குறைப்பு, அதாவது இன்கம் இன்இக்வாலிட்டி ரிடக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து இருக்கும். நீங்க டிபிஎஸ்பி பாருங்க, அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பொருளாதார ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றது கவர்மெண்டோடைய முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஈவன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சர்க்குலேஷன்ஸ்ல. அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ரைட். ஸோ அப்ப ஏகபோக மேம்பாட்டு, நிறுவன ஏகபோக மேம்பாட்டு மட்டும் வரவே வராது. இந்த கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு மைண்டுக்குள்ள போய் உட்கார வைக்கணும். கவர்மெண்ட் பாலிசியில இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ரைட். லோக்கல் கவர்மெண்ட் ஆர் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேஸ். உள்ளூர் அரசாங்கம் எதுக்காக இருக்கு? உள்ளாட்சி அரசாங்கம் எதுக்காக இருக்கு? முனிசிபல் ரோடு அவங்க தான் போடுவாங்க. தேசிய பாதுகாப்புக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கலெக்ஷன்ஸ், எஸ், லோக்கல் கவர்மெண்ட் தான். கரன்சி பிரிண்டிங், நாணயங்கள் அச்சிடுதல் எல்லாம் முனிசிபல் கார்பரேஷன் இதெல்லாம் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. லோக்கல் கவர்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. அப்போ இது வராது. மற்ற ரெண்டும் தான். எக்ஸ்பிளனேஷன் அப்பப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா நிறைய நான் சொல்றதை தாண்டி நிறைய இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாத சில விஷயத்தையும் நான் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணிருக்கேன். ரைட். இந்திய பங்கு சந்தையை வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன அமைப்பு இருக்கு? செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதனுடைய விரிவாக்கம் கூட கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரிவாக்கம் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த விரிவாக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி இன் டாக்ஸேஷன் இம்ப்ளைஸ், அதாவது வரி விதிப்பதில் சமபங்கு என்ற கொள்கை பின்வருவற்றில் எதை குறிக்கிறது? பணக்காரர்களுக்கு அதிக வரி, அதுதான் வந்து ஈக்விட்டின்னு சொல்றாங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே வரி. நல்லா கவனிங்க, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, பணக்காரருக்கும் அதே வரி தான், ஏழைக்கும் அதே வரி தான். பணக்காரனும் 100 ரூபாய் கட்டணும், ஏழையும் 100 ரூபாய் கட்டணும். இது சமமா இருக்குமா? இல்ல இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, பணக்காரன் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானா 1 லட்சம் கட்டு,
நீ வெறும் 10,000 ரூபாய், ஏழை வந்து பாத்தீங்கன்னா வெறும் வருஷத்துக்கு சொல்றேன் ஓகேங்களா, வருஷத்துக்கு வந்து 1,00,000 ரூபாய் நீ கட்டுறியா, நீ வெறும் 500 ரூபாய் கட்டு, 600 ரூபாய் கட்டு, அந்த மாதிரி சொல்லியிருப்பான் ஓகேங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 1 கோடி ரூபாய் வந்து பணக்காரன் சம்பாதிக்கிறான்னா அதுல 10% 10,00,000 ரூபாய், 1% 1 lakh ஓகேங்களா. இப்ப அந்த ஸ்லாப் வச்சு இருக்காங்க. 12 லட்சம் வரைக்குமா எக்ஸப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்ட வேணாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுதான் காரணம். அந்த ஸ்லாப் வைஸ் வந்து மாத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா ஈக்விட்டி. ஈக்விட்டி ஒரு பார்வையில் நல்லது, ஒரு பார்வையில் நல்லது. சரி, அடுத்தது 16வது கேள்வி பாருங்க. பேராசிரியர், அதாவது ப்ரொஃபசர் ஸ்லிங்மேன் ஒருத்தர், பேராசிரியர் செல்லிங்மேனின் கூற்றின்படி பின்வருவற்றில் எது வரியை சிறப்பாக வரையறுக்கிறது? நேரடி வருமானம் இல்லாமல் கட்டாய கட்டணம், கம்பல்சரி பேமெண்ட் வித்தவுட் டைரக்ட் ரிட்டர்ன். ஸோ இதுதான் அவருடைய பெஸ்ட் இதுன்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சிறப்பு சலுகைகள் இல்லாமல் பொதுவாக நலன்களுக்கு நிதியளிப்பதற்கான கட்டாய பங்களிப்பாக ஸ்லிங்மேன் வந்து வரியை சொல்றாரு ஓகேங்களா. ஸோ அதுதான் ஸ்லிங்மேன் டிஃபைன்ஸ் டாக்ஸ் அஸ் கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் டு ஃபண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் ஸ்பெஷல் பெனிஃபிட் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்கப்பா. கம்பல்சரி வரிங்கிறது கட்டாயம் கட்டி தான் ஆகணும், அதை வந்து மாத்தி அமைக்க முடியாது. என் வரியை நீ கட்டுறியா அப்படிலாம் சொல்ல முடியாது. வரி யாருக்கு வந்திருக்கோ அது கட்டாயம் கட்டியே ஆகணும். ரைட். அடுத்தது, வரி விதிப்பின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைமரி பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன் என்ன வரும்? அரசாங்க செலவினங்களுக்கு நிதி அளிக்கவும் ஓகேங்களா இருக்கு. ஃபண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஓகே. அண்ட் வந்து ஒரு நலன்புரி அரசை உருவாக்க, அதாவது கிரியேட் எ வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்கல்ல, எஸ் இது வரும். ரீப்ளேஸ் பிரைவேட் செக்டர் சர்வீஸ், தனியார் துறை சேவைகளை மாற்ற வராது. ஆப்ஷன் 3 இல்ல. என்கரேஜ் கார்பரேட் மோனோபோலி இல்ல. இந்த ரெண்டும் வராது. 3 4 வராது, 1 and 2 வரும். சரி, இப்ப இந்த டாக்ஸ் அப்படின்னா எந்த மொழியில இருந்து வந்துச்சுப்பா, அந்த வார்த்தையோடைய தோற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லத்தீன் வார்த்தை தான் இது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா மதிப்பிடுறதுன்னு அர்த்தம், எஸ்டிமேஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்தியாவின் வரிமுறையை அதாவது ஹிஸ்டாரிக்கலா எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம், பாதித்த வரலாற்று நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். எதை வந்து நம்ம பிரதிபலித்தன்னு மாத்திக்கோம் ஓகேங்களா. சோ ஒன்னு மனுஸ்மிருதி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். இந்த ரெண்டுல இருந்து எடுத்திருக்கிறோம். திருக்குறள் இதெல்லாம் வச்சிருக்கலாம். சரி, இப்ப அடுத்தது, டாக்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஃபீஸ் பிகாஸ், வரிகள் கட்டணத்திலிருந்து வேறுபடுகிறது. ஏன் அப்படின்னா கட்டணம் அப்படிங்கறத நம்ம மாத்திக்கலாம். சோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நம்மளா போய் கட்டுறது, வாலண்டரியா கொடுக்கறது. ஆனா டாக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. வரி கட்டாயமானவை, கட்டணங்கள் தன்னார்வமானவை, தன்னார்வலராக வந்து கொடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து சுனாமி, அந்த ஏதோ ஒரு பாதிப்புக்காக வந்து பார்த்தோன்னா இயற்கை பேரிடருக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஏழைகளும் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன் குஜராத் பூகம்பத்துக்காக தமிழ்நாட்டில இருந்து நம்ம வந்து ஃபண்ட் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதுவே ஜம்மு காஷ்மீர் நிலச்சரிவுக்காகவும் இந்தது அவலான்சிக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். இப்படி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஆனா ஒரு சில செலிபிரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன், மூணாறு நிலச்சரிவு அந்த மாதிரி அந்த டயத்துல எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஊட்டியில நிலச்சரிவு அந்த மாதிரி டயத்துல எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மூணாறு நிலச்சரிவு எல்லாம் ரொம்ப நிறைய பெரிய சேதம் நடந்துச்சு. அங்க இருந்து தமிழ் குடும்பங்களே பாதிப்புக்கு உள்ளாக்கியது. ஏன்னா அப்ப நம்ம தமிழ் சினிமாவில இருந்து நிறைய பேர் ஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபண்ட் கொடுக்கறதுங்கிறது கட்டாயமா எல்லாருமே கொடுக்கணுமானா இல்ல ஓகேங்களா. எல்லாருமே கொடுக்கணுமா, ஃபண்ட் கொடுக்கணுமானா இருக்கிறவங்க கொடுப்பாங்க. ஆனா வரிங்கிறது எல்லோரும் கட்டாயம் கொடுக்கணும். புரியுதா டிஃபரன்ஸ்? புரியுதா? அடுத்தது பாருங்க, வரியுடைய நோக்கம் அதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க.
வரி தனியார் வணிகங்களுக்கு தேவையை நீக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது மட்டும் வராது. நீட் ஃபார் அவங்களுக்கு தனியாருக்கு தேவை இருக்கிறதெல்லாம் நீக்கிறதுக்காக நம்ம ஏன் வரி கொடுக்கணும், அவங்களே ப்ராஃபிட்ல இருந்து பண்ணிக்குவாங்க. மத்தவங்க எல்லாமே வரும், இது மட்டும் வராது. ஒரு அரசாங்கம், a government's fiscal capacity refers to its ability to dash. ஒரு அரசாங்கம் நிதி திறன் என்பது அதன் எந்த திறனை குறிக்குது அப்படின்னு கேட்டா, செலவினங்களுக்கான வரியை உயர்த்துதல். ஓகேங்களா, செலவினங்களுக்கான வரியை உயர்த்துதல் அதுதான் வந்து குறிக்குது. அவங்களுடைய பிஸ்கல் கெப்பாசிட்டியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி. Which activity is funded by tax revenue? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த செயல்பாடு வரி வருவாயால் நிதியளிக்கப்படுது, வரி வச்சுதான் அந்த ஒர்க்கே நடக்கும் அப்படின்னு கேட்டா, ரோடு போடுறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா ஹைவேஸ். ஓகேங்களா, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் கொடுக்கறது, ஓய்வூதிய திட்டங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச். இப்ப இஸ்ரோ எல்லாம் யாருடையதுன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இஸ்ரோ. ஓகேங்களா, இஸ்ரோ வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், பட் பொதுத்துறை அல்ல. பப்ளிக் இல்ல, அது வரல இஸ்ரோ. அப்ப அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் எப்படி நடக்குது, நம்மளுடைய வரியில இருந்தா நடக்குது. ஆனா பிரைவேட் வெட்டிங், தனியார் திருமணங்கள் எதுக்கு நடக்கணும்? ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய மினிஸ்டர்ஸோடைய அவங்க பசங்களோட வெட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வரி பணத்துலதான் நடக்கிற மாதிரியே நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா வாழை மரத்து இது பந்தல்ல வாழை மரத்தை கட்டி பார்த்திருப்பான். ஆனா வந்து கரும்ப வந்து பாத்தீங்கன்னா தோரணமா கட்டுறாங்கப்பா. அவ்வளவு வயிறு எரியுது. பரவாயில்ல, ஆட்சி அவங்க கையில. சரி, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். பண்றாங்க. சரி, வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட், the concept of welfare state is linked to taxation because நலன்புரி அரசு என்ற கருத்து வரி விதிப்பினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் டேஸ், சரிங்களா, டாக்ஸ் ஃபண்ட் சோசியல் ப்ரோக்ராம் லைக் ஹெல்த் கேர். அதாவது சுகாதாரம் போன்ற திட்டங்களுக்கு, சமூக திட்டங்களுக்கு வரி மூலமா தான் நிதி பெறப்படுகிறது. ஏன்னா அப்ப அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்ங்கிறது. அப்படிதான் வரியில இருந்து இது பண்ணுவாங்க. ஆனா புதுசு புதுசா கடையை ஓபன் பண்றாங்கப்பா இப்பெல்லாம். ஓகேங்களா, வரிய வச்சு. ஏன்னா அந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்கணும், கரண்ட் லோசோ பாதுகாப்பு இது பண்ணணும், என்னென்னமோ பண்ணணும்ப்பா. சரி, ஆனா வருமானம் வருது இல்ல கவர்மெண்ட்டுக்கு, அதான் கடையெல்லாம் ஓபன் பண்றாங்க. கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். சரி, which is not a characteristic of taxes. வரிகளின் சிறப்பு இயல்பு இதில் அல்ல அப்படிங்கறது எழுதிக்கோங்க, மாத்திக்கோங்க. இது விருப்ப கட்டணம், ஆப்ஷனல் பேமெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இது கீழே வராது. ஆப்ஷனல் பேமெண்ட் மட்டும் வராது. வரிகள் கட்டாயம், விருப்பத்துக்குரியது அல்ல. அப்ப சிறப்பு இயல்புல எது வராது, எது அல்லன்னு சொல்லி கேட்டுங்க. சட்டப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது. பணம் செலுத்துபவர் நேரடியாக நன்மை இருக்கானா? நேரடி நன்மை இல்லை. இப்ப நீ வரி கட்டினாதான் உனக்கு வந்து ரோடு போடுவோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. வரி கட்டலனா கூட அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்ல, ரொம்ப வறுமை நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமர்ந்து இருக்கிறார், ஓல குடிசையில இருக்கிறார், அவருக்கும் நல்ல ஒரு சாலை கிடைக்கும். ஒரு பெரிய மாட மாளிகை இருக்கும், அவருக்கும் நல்ல சாலை கிடைக்கும் வரியினால. ஆக்சுவலா வரி கொடுக்கறதுனால இதெல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும். ரோடு மதுரையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மதுரைன்னு இல்ல, தமிழ்நாட்டிலேயே ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெளியே போய் பார்த்தா. ரைட். சோ வரி கட்டினா ரோடு வரணும், எங்க வருது? ரைட். குண்டுங்குழியுமான நல்ல தரமான சாலைகள் உள்ளன. ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்லை, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் அப்படிதான் இருக்கு. ரைட். வரலாற்று ரீதியிலான நிதியளிக்கப்பட்ட வரிகள் என்ன? சரிங்களா, டாக்ஸஸ் ஹிஸ்டாரிக்கலி ஃபண்டட் டேஸ் அப்படின்னு கேட்டா, இது வந்து நீங்க என்ன சொல்ல, பண்டைய அரச கருவூலர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலனித்துவ நிர்வாகம் மற்றும் நவீன பொது பயன்பாடுகள், இது இந்த மூணுமே வரும். தானியங்கி வங்கி லாபங்கள் வராது. சரி, அடுத்த கேள்வி வந்து பாருங்க. இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தப்பட்ட 1860, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி
1857ல ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. சிப்பாய் கழகம் நடந்திருக்கும், ஒரு பெரிய இழப்பு இருக்கும். ஒரு போர் நடந்தாலே இழப்பு தானே. அதை சரி கட்டுறதுக்காக தான் வரின்னு கொண்டு வந்தாங்க. 18 ஏன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னா காசு வேணும். அதுக்கு கண்டிப்பாக வரி அப்படிங்கிறது வேணும். இப்ப 28வது கேள்வி, which of the followings are recognized canons of taxation? ஸோ இதுக்கு வந்து 4வது ஆப்ஷன் கேனன் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி இது மட்டும் வராது. சிக்கலான நியதி மட்டும் வராது, மற்றது எல்லாமே வரும். கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான்ப்பா. கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்போது 10th கொடுத்துருப்பாங்க, அந்த அடுத்தடுத்து வந்திருக்கும். அதாவது வரி விதிப்பில் உள்ள சமபங்கு நியதி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. வரி செலுத்துவோர் செலுத்தும் திறனுக்கு ஏற்ப வரிகள் விகிதாச்சாரம் இருக்க வேண்டும் என்பதுதான். உங்களால கற்ற அளவுக்கு தான் இருக்கணும், ஆனா இல்ல இப்பெல்லாம். ஏன்னா அவ்வளோ வரி போட்டாச்சு. வீட்டு வரி எல்லா வரியும் அப்படிதான் இருக்கு. நல்ல தண்ணி வரி எல்லாம் இருக்கும், ஆனா அதுல நல்ல தண்ணி தான் வராது, சாக்கடை கலந்த தண்ணி வருது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, புரிதலுக்காக. நீங்க கவர்மெண்ட குறையா சொல்லல. பாருங்க, இதெல்லாம் இருக்கு, டாக்ஸ் கட்டுறோம், we are paying the tax but we need all those amenities. பட் அது வருதான்னா வர்றது இல்ல. வந்தாதான் அது வெல்ஃபேர் ஸ்டேட், வரலன்னா அது நான் வெல்ஃபேர் ஸ்டேட். சரிங்களா? சோ அது பாசிசத்தை குறிக்கக்கூடியது. நிச்சயத்தின் நியதி, கேனன் ஆஃப் செர்டனிட்டி, அதனுடைய சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து வரி ஏய்ப்பை தடுக்க வரி வீதங்கள் கணிக்க முடியாததாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது வராது. அன்பிரடிக்டபிளா இருந்துச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பு இல்லை. taxes should know in advance how much they owe. வரி செலுத்துவோர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். ஆமா, இது வருது, கேனன் ஆஃப் செர்டனிட்டில வருது, பட் நடைமுறையில் இல்லை, நடைமுறையில் சரியாக இல்லை. அரசாங்கம் அடிக்கடி வரி சட்டங்களை மாற்ற வேண்டும். மாத்திரம் என்ன ஆகும்? கடுப்பாயிருவாங்க. ஓகேங்களா? வரி பொறுப்பு தெளிவான வரையறுக்கப்பட வேண்டும். எஸ் இருக்கு, ரைட், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வரி பொறுப்பு எல்லாம் ஏய்ப்பு வந்து நடக்காம இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. ரைட். கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதிக்கான நியதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரி செலுத்துவோருக்கு நிதி இருக்கும் போது வரி வசூலிக்கப்பட வேண்டும். இது வந்து கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்றாங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. வரி வசூல் செலவுகள் குறைக்கப்படுவதை எந்த நியதி உறுதி செய்கிறது? கேனன் என்சூர் தட் டாக்ஸஸ் கலெக்ஷன்ஸ் காஸ்ட் ஆர் மினிமைஸ்ட். கேனன் ஆஃப் எக்கானமி, பொருளாதார நியதி முக்கியமாக. நெகிழ்ச்சி நியதினு சொல்லுவாங்க. நெகிழும் தன்மை, நெகிழா தன்மைன்னு சொல்றாங்க. அப்ப நெகிழ்ச்சி நியதினு சொல்லும் போது கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? டாக்ஸ் should automatically adjusted to economic growth. வரி வருவாய் தானாகவே பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப சரி செய்ய வேண்டும். அப்ப பொருளாதாரம் குறைஞ்சிச்சுன்னா குறையணும்ல, அப்படி பண்றது இல்ல. பொருளாதாரம் உயர்ந்தால் உயர்த்தப்படும், பொருளாதார வீழ்ச்சி அடைந்தால் வரியை குறைப்பது இல்லை, ஆனால் குறைக்க வேண்டும். எலாஸ்டிசிட்டி இருக்குன்னா அது குறைக்கணும். பட் எலாஸ்டிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கல்ல. வரி நெகிழ்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. உற்பத்தி திறன் நியதி உடன் எந்த வரி ஒத்து போகிறது? ஒரு பெரிய வருவாய் மூலதனத்தை நம்பி இருக்கும் ஒரு அமைப்பு. ஓகேங்களா? சோ இது வந்து கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி பத்தி பேசுறாங்க. சோ மேஜர் ரெவென்யூ சோர்ஸ் பத்தி வரும். ஓகே, அடுத்தது ஒரு வரி. 35வது கேள்வி, ஒரு வரிக்கு விலை உயர்ந்த இணைக்கப்பட்ட நடைமுறைகள் தேவைப்பட்டால் எந்த கொள்கை மீறப்படும்? Which principle is violated if a tax required expensive compliance producer? Canon of economy, பொருளாதார நியதி, மற்றும் canon of convenience, வசதியின் நியதி. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டால் மீறப்படும்.
ஏன் அப்படின்னு கேட்டா சிக்கலான நடைமுறைகள் செலவுகளை உயர்த்துகின்றன. அப்ப சிக்கனத்தை மீறி போகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பணம் செலுத்தும் எளிமையை குறைக்கின்றன. இது வந்து வசதியை மீறுகின்றன. அடுத்தது நேரடி வரி பத்தி கேட்டிருக்காங்கப்பா. இதுல நேரடி வரிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அது மட்டும் வராது. ஜிஎஸ்டி மறைமுக வரி, எல்லா மறைமுக வரியும் உள்ளுக்குள்ள போயிடுது. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்ங்கிறது நீங்க சினிமாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தியேட்டருக்கு போறீங்கன்னா அதுல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து அந்த பில்லுலயே இருக்கும், டிக்கெட்லயே இருக்கும். அதுவும் வந்து இப்ப ஜிஎஸ்டிக்குள்ளேயே வருது. ஓகேங்களா. வெல்த் டாக்ஸ், செல்வ வரி மற்றும் வருமான வரி, இந்த ரெண்டும் நேரடி வரி. வெல்த் டாக்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம்ல வெல்த் டாக்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஸோ வெல்த் டாக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் இல்ல, டோட்டலா வந்து இதுவே பண்ணிட்டாங்கப்பா, எடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து இருக்கு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உங்களுக்கு வரும். 2016ஆம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்த திரு அருண் ஜெட்லி அவர்கள் இந்த வெல்த் டாக்ஸை எடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு வந்து அந்த வெல்த் டாக்ஸை எடுத்துட்டு அடிஷனல் சர்சார்ஜா 2% டாக்ஸ் வந்து சூப்பர் ரிச் பீப்புளுக்கு போட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்களுக்கு வருவாய் இருக்குன்னா அவங்க எல்லாம் சூப்பர் ரிச். அவங்களுக்கு வந்து வரிக்கு மேல ஒரு வரி சர்சார்ஜ் 2% போட்டிருக்காங்க. வெல்த் டாக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. வெல்த் டாக்ஸ் 1957 வந்திருக்கும். 2016 அதை எடுத்துட்டாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் இப்ப சொன்னது வந்து மைண்ட்ல நீங்க வைக்க வேண்டும், எழுதிக்க வேண்டும். ஓகேங்களா, எழுதிட்டீங்களா? 1957 to 2016 அருண் ஜெட்லி அவர்கள் அப்போதைய பினான்ஸ் மினிஸ்டர் எடுத்துட்டாரு. அவர் வந்து 2015லயே எடுத்திருப்பாங்க. அது நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 பிப்ரவரி 2016 அதை நீக்கம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு பதிலா வேற கொண்டுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இந்தியாவில் 2019-20 உள்நாட்டு நிறுவனங்களுக்கான நிறுவன வரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வருமானத்திற்கு 25%. சரிங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் 50 கோடி குறைவா இருந்துச்சுன்னா, அதை தாண்டி போகுதுன்னா 30%. 50 crore கீழே வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா 25% வரி கொடுக்கணும். 50 crore மேல போகுதுன்னா 30%. இது கம்பெனிக்கு, பெரு நிறுவனங்களுக்கு. சரி, 1857 பிறகு அந்த ஒரு டாக்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அது என்ன டாக்ஸ்னா இன்கம் டாக்ஸ். 1860 கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா இன்கம் டாக்ஸ். மறைமுக வரிகளை அடையாளம் காணவும். ஐடென்டிஃபை இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ் தான். ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டைரக்ட், கார்பரேட் டாக்ஸ் டைரக்ட், ஸ்டாம்ப் டியூட்டி இன்டைரக்ட் டாக்ஸ். முத்திரை வரின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் கட்டுறோமானா ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடயே வந்துடும் டாக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரி. கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது நிறுவன வரியாக இருக்கும். கார்பரேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது இல்ல சொத்து வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போய் கட்டிட்டு வரும். வீட்டுக்கு வரி, அப்புறம் வந்து தண்ணி வாட்டர் டாக்ஸ் இருக்கும், புதை சாக்கடை சொல்லுவோம்ல, பாதாள சாக்கடை, அதுக்கான டாக்ஸ் வந்து போடுவாங்க. ரைட், அதெல்லாம் நேரடி வரிக்குள்ள வரும். இங்க மறைமுக வரி கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டும் வர்றது. ரைட், அடுத்தது பாருங்க, வெல்த் டாக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன். செல்வ வரி எதுக்கு விதிப்பாங்க அப்படின்னு கேட்டா, சொந்தமான சொத்தை சந்தை மதிப்புடன் வைத்து அதுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு டாக்ஸ் வந்து போடுவாங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஓன்டு ப்ராப்பர்ட்டி. சார் அதான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கேன்னு கேட்டா அது கொஞ்சம் மாறுபா. ஒவ்வொரு தடவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கின அந்த சொத்துக்கு வீட்டு வரி அது வேற. ஏதோ ஒரு சொத்து வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வெல்த் உங்களுடைய சொத்து வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வருஷம் டாக்ஸ் போட்டே இருப்பாங்களா? அது ஏன் அப்படின்னா அபாலிஷ் பண்ணாங்க. அதான் இன்கம் டாக்ஸ்னு ஒண்ணு போடுறோம்ல, அதை தாண்டி எதுக்காக வெல்த் டாக்ஸ்? அதான் வருவாய் ஈட்டி தானே சொத்து சேர்க்கிறோம், சொத்து வரின்னு ஏன் தனியா கொடுக்கணும்? அதான் நாங்க தான் வருமான வரி கட்டியாச்சு அப்படிங்கிறது பல வருடமாக அந்த கோரிக்கை இருந்தது.
ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம என்ன சொல்ல டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் விச் ஆஃப் தீஸ் டாக்ஸ்? ஜிஎஸ்டி எந்த வரியெல்லாம் வந்து நீக்கம் பண்ணுச்சு, எந்த வரியெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் மாநிலத்துடைய மதிப்பு கூட்டு வரி, வேட். விஏடினா வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு சொல்லுவோம். மதிப்பு கூட்டு வரி. ஓகே, இது மாநிலத்துல இருந்த மதிப்பு கூட்டு வரி, அது ஜிஎஸ்டிக்குள்ள போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ மற்றும் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இப்பயும் நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். கஸ்டம் டியூட்டி, சுங்க வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் யார் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்போ அவங்க எல்லாம் கட்டுவாங்க. மத்திய கலால் வரி, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டிக்குள்ள போயிருச்சு. ஜிஎஸ்டி பத்தி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்ன? நம்ம 3 இது ஏற்கனவே பார்த்தோமா? சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இதுல இன்டர் ஸ்டேட், மாநிலங்களுக்கு இடையே விற்பனை செய்தால் அது ஐஜிஎஸ்டி வரும். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இஸ் இம்போஸ் ஆன் டேஸ், பொழுதுபோக்கு வரி எதற்கு விதிக்கப்படும்? திரையரங்க டிக்கெட்ல, பொழுதுபோக்கு பூங்கால எல்லாம் இருக்கும். ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் போறீங்கன்னா அதுல வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி எதற்கு விதிக்கப்படுது? அது வந்து ஏதாவது ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நீங்க வந்து விற்பனை செய்யும் போது கலால் வரி போடுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க இது பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அப்ப பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் அப்ப பண்ணுவாங்க, விற்கும் போது இல்ல, விற்பனைக்கு அல்ல. எக்ஸைஸ் அப்படிங்கிறது டியூரிங் ப்ரொடக்ஷன். எக்ஸைஸ் டியூட்டினா, சாரி, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் எக்ஸைஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸைஸ் டாக்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுதிக்கோங்க. இது ஒரு நாட்டுக்குள்ள, இந்தியாக்குள்ள எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. கலால் வரி ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க, ஸோ அந்த இது ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக வர்ற டாக்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டயத்துல இருக்கும். அண்ட் வந்து இந்த கலால் வரி வந்து சேல்ஸ் பண்றதுக்காக கொண்டு போவீங்கல்ல அப்ப இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி, சார்ஜஸ் ஆன் குட்ஸ், அது உள்ளக்குள்ள வராது. கஸ்டம் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே ஏற்றுமதி பண்ணும் போது வர்றது கஸ்டம் டியூட்டி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எக்ஸைஸ் டியூட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. மேலும் எளிமையா வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா, எக்ஸைஸ் டியூட்டி இப்ப ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப சிம்பிள். இப்ப இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு புகையிலை இருக்கு, இல்லைன்னா பெட்ரோல் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு ஐட்டம்ப்பா, அது இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. லக்ஸுரியான ஒரு ஐட்டம் இந்தியாவில் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சு, அதுக்கு உற்பத்தி பண்றதுக்கு ஒரு வரி போடுவாங்க. ஆல்கஹால், டொபாக்கோ, ஃபியூயல் ஆர் சம் பர்டிகுலர் லக்ஸூரியஸ் ஐட்டம், இதுக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு ஒரு டியூட்டி போடுவாங்க, ஒரு வரி போடுவாங்க. அதுதான் எக்ஸைஸ் டியூட்டி. ஓகே, இது எல்லாத்துக்குமே போட மாட்டாங்க. இப்போ குடிசை தொழில ஒரு இடத்துல வந்து ஒரு கொலாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த கை வச்சு ஒரு சில கொலாயா பண்ணிட்டு வருவாங்க. தண்ணி வர்ற குழாய், டேப். ஓகே, இந்த பிளாஸ்டிக் கொலாய், அதுக்கெல்லாம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருக்கானா? இல்ல. அந்த மாதிரி உற்பத்தி பண்றாங்களே அதுக்கெல்லாம் இருக்கானா? அதுக்கு இல்ல. இது வந்து பர்டிகுலர் சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இது வந்து கூட்ஸ் ஆர் சர்வீஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது போடுவாங்க, சேல்ஸுக்காக கொண்டு போகும்போது போடுவாங்க, இல்ல நீங்க கன்சியூம் பண்ணுவீங்கல்ல அப்போ போடுவாங்க. இந்த 3மே வரும். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப சிகரெட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சிகரெட் இருக்குல்ல, ஐடிசி கம்பெனி, அதுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி போடுவாங்க. அது ஒரு எக்ஸைஸ் டியூட்டி தான். ஓகேங்களா? சின் டாக்ஸ், SIN, சின் டாக்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அதே நேரத்தில் இது எல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டா இருக்கும். இப்ப
பெட்ரோலுக்கும் பெட்ரோல் ஃபியூயல்னு எடுத்துக்கோங்க. பெட்ரோல் டீசல் எல்லாமே ஃபியூயல், அதாவது எரிபொருள். ஓகேங்களா? ஸோ அந்த எரிபொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 10 ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்பயும் இருக்கு ஃபிக்ஸ்டு. நீங்க 1 லிட்டருக்கு 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ரைட், புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, 45வது கொஸ்டின். ஜிஎஸ்டி பற்றிய இந்த இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 5 வரி அடுக்குகள்னு கொடுத்திருக்காங்க. இல்ல 4 வரி அடுக்குகள் தான் வந்து இருக்கு ஜிஎஸ்டில. ரைட், வரிகளை அவற்றின் நிர்வாக அமைப்புகளோட பொறுத்துக. இன்கம் டாக்ஸ் யாருக்கு கொடுக்குறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி உள்ளாட்சிக்கு. ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கும் கொடுப்போம், மாநில அரசுக்கும் கொடுப்போம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் வரும். சுங்க வரி எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா மாநிலத்துக்காக கொடுக்குறோம். கஸ்டம் டியூட்டி, கஸ்டம் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. கஸ்டம் டியூட்டி அப்படின்னா என்ன? அவங்ககிட்ட கஷ்டமா இருக்கிறதுக்காக கொடுக்குற டியூட்டியா அப்படின்னு கேட்டா, இதுவும் வந்து இப்ப எப்படி நம்ம எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தோம், அதே மாதிரிதான் இப்ப இந்த கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு கூட்ஸ்க்காக பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னு கேட்டா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இம்போர்ட்டட் இன்டு ஆர் எக்ஸ்போர்ட்டட், எக்ஸ்போர்ட்டுக்கும் வரும், எக்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. இந்த இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போடக்கூடியது, வணிகம் பண்றாங்க, ட்ரேடிங் நடக்குது, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடியது கஸ்டம் டியூட்டி. எதுக்காக இதை வந்து போடப்படுதுன்னு கேட்டா, இப்ப உள்நாட்டு பொருள்கள்னு ஒரு சிலது இருக்கும்ல, இப்ப அதுக்கு தானப்ப அமெரிக்கா வந்து நிறைய வரி போடுறாங்க, ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உள்நாட்டு ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஐஃபோன். இந்த கஸ்டம் டியூட்டிலேயே நிறைய விஷயம் இருக்குப்பா. ஐஜிஎஸ்டி எல்லாமே கஸ்டம் இதுக்குள்ளேயே வந்துடும். ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளதான். சேஃப்கார்டு டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? சிவிடி, பிசிடி, இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ் டைப் ஆஃப் கஸ்டம் டியூட்டி இருக்கு. கஸ்டம் டியூட்டியோடைய ஒரு வகை தான் ஐஜிஎஸ்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இருக்கா? இந்த ஐஜிஎஸ்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான கஸ்டம் டாக்ஸ்னு சொல்லலாம், இல்ல டியூட்டின்னு சொல்லலாம். ஓகே, புரியுதா? ரைட். அடுத்தது 45வது கேள்வி பாருங்க. இது வந்து எத்தனை ஸ்லாப் இருக்குன்னு பார்த்தோம், 4 ஸ்லாப் இருக்கு. 46வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப பார்த்தோம், யார் யார் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. கஸ்டம் டியூட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான், ஸ்டேட் கவர்மெண்ட் வராது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இங்க மாநிலம்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இப்போ அது மட்டும் வராது, மத்திய அரசு தான் போடுவாங்க. மற்றது ஜிஎஸ்டி பாருங்க ரெண்டுமே வரும். ஓகேங்களா? லோக்கல் கவர்மெண்ட் தான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுவாங்க, இன்கம் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போ கஸ்டம் டியூட்டி ஸ்டேட் வராது, அதுதான் தப்பா இருக்கு. அடுத்தது, எந்த வரி முற்போக்கானது? வருமான வரி முற்போக்கானதான். சரி, வருமானத்துக்கும் நீ வரி போடுற, செலவு பண்றதுக்கும் வரி போடுற, ஏதாவது ஒண்ணு வாங்கினாலும் வரி போடுற, வித்தாலும் வரி போடுற, இது ரெண்டும் எங்கேயோ முரணா இருக்குல்ல. சமீபத்திய பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பேசினது, டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ், எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கும். அஸ் அ காமன் இந்தியன் எல்லாத்துக்குமே வரி போட்டுக்கிட்டு இருக்கோம், வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். பட் எல்லாமே கிடைக்குதானா? கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமிரி இருப்பாரு ஒரு எம்பி. ரைட். எது இருந்தாலும் அது கொஞ்சம் அவங்க முற்போக்கா யோசிச்சாதான் மாறும். ஃபாரின் கம்பெனிஸ் இன் இந்தியா பே கார்பரேட் டாக்ஸ் அட் டாஸ். இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் எவ்வளவு வரி கட்டுது அப்படின்னு கேட்டா 40%. ஸோ அது ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் லோக்கல் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மாறுபடும். மறைமுக வரியின் அம்சம் என்ன? அம்சம் எது இல்லைன்னு மாத்திக்கோங்க. அரசாங்கத்துக்கு நேரடியாக செலுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி மறைமுக வரின்னு சொல்லியாச்சு, அது எப்படி உள்ளுக்குள்ள வரும்? வராது. ஓகேங்களா? இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே வந்து கலெக்டட் பை இன்டர்மீடியட்ஸ் தான், இடைத்தரகர்கள் மூலம் தான் வசூலிக்கப்படுது விற்பனை டயத்துல. எசென்சியல் ஐட்டம் ஃபார் ஃபுட் கிரைன்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஆர் டாஸ். அதாவது உணவு தானியங்கள் போன்ற அத்தியாவசியத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அது நோட் பண்ணிக்கோங்க.
சோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அத்தியாவசிய பொருளுக்கு விலக்கு, அதுக்கு வந்து அதாவது வெறும் பண்ணுக்கு வரி வந்து கம்மி, கிரீம் வச்சிருந்தா வரி கூட. ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வுல நடந்திருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான். கோதுமைக்கு வரி இல்ல, ஆனா பண்ணுக்கு வரி இருக்கு. இந்த கேக்குக்கு வரி இருக்கு, ஓகேங்களா? ரொட்டிக்கு வரி இருக்கு, சப்பாத்திக்கு வரி இருக்கு, ஓகேங்களா? இப்படி எல்லாம் வரும், ரைட்? which tax is collected by local government? Property tax, சொத்து வரி. Indirect taxes dominate India's revenue because மறைமுக வரி இந்தியாவின் வருவாயில் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஏனெனில் அவற்றை தவிர்ப்பது கடினம். இன்கம் டாக்ஸை கூட தவிர்த்துடலாம். நான் அவ்வளவு இன்சூரன்ஸ் கட்டுறேன், எனக்கு இவ்வளவு லோன் இருக்கு, எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியும். பணக்காரன்லாம் பெரிய அளவுல இன்கம் டாக்ஸ் கட்டுறது இல்ல. கட்டுறதே வந்து இன்கம் டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ல கொஞ்சம் அப்பர் அண்ட் லோயருக்கு நடுவுல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் கட்டுவாங்க. சிஜிஎஸ்டி எதுக்காக அப்படின்னு கேட்டா, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து இன்ட்ரா ஸ்டேட்டுக்காக. இன்டர் ஸ்டேட் அப்படின்னா மாநிலத்தை விட்டுக்கு மாநிலம், இது வந்து மாநிலங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வருது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஆப்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, மாநிலத்திற்குள் அப்படின்னு மாத்திக்கோங்க. அடுத்தது, இந்தியாவின் பட்ஜெட் எந்த வரி ரத்து செஞ்சிருக்காங்க? வெல்த் டாக்ஸ். ஏற்கனவே பார்த்துட்டோமா? வெல்த் டாக்ஸ் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமான டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 54 யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அருண் ஜேட்லி என்ன பேசினார் எல்லாமே நம்ம பார்த்தோம். வெல்த் டாக்ஸ் தான் பாலிஷ் பண்ணிருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபார் ஜிஎஸ்டி. ஏன் வந்து ஜிஎஸ்டி வந்து அரசியல் அமைப்பு திருத்தம் தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டா, இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. இது வந்து பாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் தேவைப்பட்டது. ஏன்னா வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஸோ மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் அதுதான் வரும். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ்? இது அடிக்கடி கேட்பாங்க. முற்போக்கு வரியுடைய என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதனுடைய ஆன்சர் வந்து பி. இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான். ஹையர் இன்கம் குரூப் பே ஹையர் டாக்ஸ் அந்த மாதிரி வரும், ஓகேங்களா? அது மட்டும் தான், அதுதான் முற்போக்கு வரி. ஈவன் இன்கம் டாக்ஸே அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இங்க ப்ரொபோஷனல் டாக்ஸ் சிஸ்டம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதாச்சார வரிமுறை அப்படிங்கிறது அனைவரும் தங்கள் வருமானத்திற்கு ஏத்த மாதிரி வரியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தது இந்த டாக்ஸ் சம்பந்தமாக இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்னோக்கி வரிகள் பற்றி எந்த அறிக்கை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த வருமானத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிக சதவீதத்தை எடுத்துக் கொள்கிறார்ன்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது மட்டும் வராது. Take large percentage from lower income earner, low income earner கொடுத்துருக்காங்க, இது மட்டும் வராது, அது பண்றது இல்லை. அதனாலதான் இது பின்னோக்கி வரிகள், ஓகேங்களா? ஸோ ரெக்ரெசிவ் டாக்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் தான் இருக்கு. அப்ப ரெக்ரெசிவ் டாக்ஸ்ல இது வரும். சாரி, நான் இங்க மேல பார்க்கல. ரெக்ரெசிவ் டாக்ஸ்ல இது வரும். நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரெசிவ் டாக்ஸ்ல எல்லாம் பண்றது இல்லை. பின்னோக்கிய வரிகள் விற்பனை வரி போன்ற ஏழை விகிதாச்சாரமாக பாதிக்கின்றன. ஏனெனில் அவர்கள் தங்கள் வருமானத்தில் அதிகமானவற்றை வரியாக விதிக்கப்பட்டால் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் அதிகமா வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க. அதனால வந்து அது பண்றது இல்லை. Poor, they spend more for their incomes on taxed essentials. வரி விதிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு செலவிடுகிறார்கள். மேட்ச் த ஃபாலோயிங். 2 மேட்ச் இருக்குப்பா. ப்ரோக்ரெசிவ்னா இன்கம் டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ப்ரொபோஷனல்னா கார்பரேட் டாக்ஸ், ரிக்ரெசிவ் அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ். கரெக்ட் தான், ஓகேங்களா? மூணுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்கு. முற்போக்கு வரி அப்படிங்கிறது வருமான வரி, அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது. விகிதாச்சாரம் அப்படிங்கிறது கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது விகிதாச்சார இதுல இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெக்ரெசிவ் டாக்ஸ், ஓகேங்களா? ஸோ அது வந்து சேல்ஸ் டாக்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு ரூபா வேணா செலவு வருமானத்துல இருக்கிறதா இருக்கட்டும்,
இல்ல ஏழையா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்கட் இருக்கு, அதுக்கு வந்து வெறும் 50 பைசா வரினா அம்பானி கூட அதே 50 பைசா கட்டுவாரு, நீங்க நான் கூட அதே 50 பைசா. இப்ப நீங்க நான் அம்பானி அதானி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடைக்கு போறோம், எல்லாருக்கும் ஒரே விதமான ஜிஎஸ்டி. அப்ப விற்பனை வரி, ஓகேங்களா, விற்பனை வரி வந்து ரெக்ரெசிவா இருக்கு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, 60வது கேள்வி. இப்ப ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஒரு நபர் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1000 ரூபாய் வரி போடுறாரு கொடுக்குறாரு. நபர் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 9,000 வரி செலுத்தினால் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரொக்ரெசிவ். அவர் அதிகமா சம்பாதிக்கிறார், அதனால அதிகமா கட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ அதாவது பர்சன் பி வந்து 30% கட்டுறாரு, பர்சன் ஏ 10% தான். அந்த சதவீதம் மாறுதான், ஏன்னா அதிகமா இருக்கனால. இது ஒரு உதாரணத்துக்காக தான் பண்ணியிருக்கோம், புரிதலுக்காக. ரைட்டா? இந்த மாதிரி கேள்வி வராது. ரைட். வருமான சமத்துவமின்மையை குறிப்பதற்காக எந்த வரி முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? முற்போக்கு வரி தான், ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலான வருமானம் இல்லைல்ல, மாறி மாறி இருக்கு. அதை வச்சு நம்ம பண்றோம் இன்கம் டாக்ஸ். இப்ப சேல் டாக்ஸ் ஆஃப் 10% ஆஃப் ஆல் குட் இஸ் கன்சிடர் அஸ். இது அனைத்து பொருள். இப்பதான் பார்த்தோமா, அம்பானியா இருந்தாலும் அதானியா இருந்தாலும் நீங்க நான் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு கேட்டா, ஏழைகளுக்கு அதிக சுமையை ஏற்படுத்துவதால் இது பின்னடைவு, விகிதங்களில் மாறாமல் இருப்பதால் இது விகிதாச்சாரம். ரெண்டுமே தான் வரும். ஓகேங்களா? இது நமக்கு பின்னடைவு. 3% ஜிஎஸ்டி தங்கத்துக்கு போடுறது நமக்கு பின்னடைவு தான். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க, ஜிஎஸ்டி வரி அமைப்பு பத்தி கொடுத்திருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு இது முற்போக்கான அடுக்குகளை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டிருந்தது, ப்ரொக்ரெசிவ் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு, ஸ்லாப் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்லாபோட இருக்கும். எல்லாத்துக்கும் எசென்சியலுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 வராது. 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் 18% இருக்கு, அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, அது வந்து மாறுது, ஒவ்வொரு இடத்துலயும் மாறிட்டு வரும். சரி, இந்தியன் இன்கம் டாக்ஸ் சிஸ்டம் இஸ் டேஷ். மோஸ்ட்லி அதிகமாக முற்போக்காக இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக முற்போக்குத்தனமாக இருக்கும். அடுத்தது 65வது கேள்வி பாருங்க, வரி எந்த வகை கீழே விளக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இருக்கோம். ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ஜஸ்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த கேள்வி பாருங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ப்ரொக்ரெசிவ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, சொத்து மதிப்பு வச்சு அது வந்து இருக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அப்படி எந்த காரணி ஒரு வரி அமைப்பை நெகிழும் தன்மையாக மாத்துது? டாக்ஸ் சிஸ்டம் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு கேட்டா, வருமான வளர்ச்சியுடன் தானியங்கி வருவாய் அதிகரிப்பு, இதுதான் வரும். பின்னடைவு வரி உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அனைத்து நெடுஞ்சாலை பயனாளர்களும் 500 ரூபாய் கட்டணம். ஸோ இது வந்து ஒரு சின்ன கார் இருந்தாலும் சரி, பெரிய லாரியா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பின்னடைவு. ஆனா அப்படியா இருக்கு? இல்ல இல்ல, காருக்கு ஒரு டாக்ஸ், பைக்குக்கு டாக்ஸே கிடையாது, அதாவது டோல்கேட் டோலே இல்ல. ஒரு பெரிய லாரி போகுதுன்னா அதுக்கு ஏத்த ஒண்ணு இருக்கும், பஸ்ஸுக்கு ஒரு விதம் இருக்கு. அப்படியே அந்த ஒரு போர்ட்ல கொடுத்துருப்பாங்க அந்த டோல் கலெக்ஷன் பண்ணும்போது. எபிலிட்டி டு பே பிரின்சிபல் அலைன்ஸ் டேஷ். முற்போக்கான வரி தான் அந்த மாதிரி இருக்கும், செலுத்தும் திறன் வச்சு இருப்பாங்க. அடுத்தது, which combines describe India's current tax system அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் தற்போதைய வரி முறை வந்து எந்த கலவையை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஜிஎஸ்டி இருக்கு, அதுவும் ப்ரொபோஷனல் ஜிஎஸ்டி இருக்கு, ரைட். முற்போக்கான வருமான வரி இருக்கு, ரைட். பிற்போக்கு சுங்க வரின்னு சொல்லியிருக்காங்க, இல்ல அந்த பொருளுக்கு ஏற்ற அந்த மாதிரி போகும். முற்போக்கான கார்பரேட் வரி, அது இல்ல, பிற்போக்கான கார்பரேட் வரி. ஸோ அப்ப மாறுதா? ஸோ அதனால 1 and 2 மட்டும்தான். சரி, இங்க 71ல இருந்து நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க, ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த் ரொம்ப கூட போயிட்டே இருக்கு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்ப ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிட்டு வர்றேன். பாருங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க ஆன்சர் மட்டும் பாருங்க. ஸோ பாஸ் பட்டன் அமைக்கிட்டு கூட யூ கேன்
ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு சார், ஸ்க்ரோல் மட்டும் பண்ணி விடுங்க சார், வீடியோ லென்த்தா இருக்குன்னு பார்க்காதீங்க. மொத்தம் 104 கேள்விகள் கேட்டிருந்தோம். 105 கேள்விகள் கேட்டிருந்தோம். ஸோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.